எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஒருத்தன் ஒரு விவசாயி மலை உச்சியில் குடியிருந்தான். ஒரு 10 கிலோமீட்ரு காலையில் இறங்கி வந்து கிராமத்தில் வேலை செய்வான். திருப்பி சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவான். அந்த மலை உச்சியில் ஏறி வீட்டுக்கு போவான். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு மாதம் கழித்து சம்பளம் வாங்குறதுக்காக கடைசி 4 மாதம் சம்பளம் வாங்கினான். அன்றைக்கி ஓனர் வர லேட் ஆகிட்டு 7 மணி ஆச்சு. அங்கேயே சம்பளம் வாங்கிட்டு வந்து மலையில் ஏறத்துக்கு பார்த்தா ஒரே இருட்டாயிட்டு. அமாவாசை வேறு அன்னைக்கு. ஒரே இருட்டு. எப்படி மாடியில் போகிறது, மலைக்கு போகிறது, படியேறது, ஏதாச்சும் பூச்சி போட்டு இருக்குமே, பாம்பு வருமே, இவனுக்கு ஒரே பயம். இருட்டுக்குள்ளே போனது இல்லையே இது வரைக்கும். பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு துறவி வந்தார். வந்து ஏன்பா அங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, மேலே மலை உச்சியில் என் வீடு, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொன்னான். அன்றைக்கி சம்பளம் போட ஓனர் லேட் ஆகிட்டார். எப்படி இருட்டில் போகிறது தெரியலைண்ணா. கவலையே படாத அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன தீபம் ஒன்று ஏற்றி கொடுத்தார். இந்த தீபத்தை வச்சு மலை உச்சியில் போயிடு அப்படின்னார். அவன் பார்த்தான். தீபத்தை கையில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தான். ஏன் நிற்கிறேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, இந்த தீபத்தோட வெளிச்சம் கொஞ்சம் தூரம் தான் தெரியுது, அது வரைக்கும் தானே என்னால் போக முடியும், அப்புறம் அதுக்கு பிறகு மலை உச்சியில் எப்படி ஏற முடியும் என்னால் அப்படின்னு கேட்டான். அவளை முட்டா பயல, முதல்ல இருக்கிறத வச்சு செயல்பாடு செய்யணும்னு அந்த வெளிச்சம் தர்ற வரைக்கும் போ அப்படின்னார். போனான் அந்த வெளிச்சம் தர்ற வரைக்கும் போய் நின்னான். அங்கேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் வெளிச்சம் தெரிஞ்சுது. இப்போ தெரியுதா, இப்படி நீ போக போக வெளிச்சமும் உன்னை திறந்து கொண்டு வரும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னிட்ட கையில் இருக்கிற முதலீடை வச்சு முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பி. போக போக அதன் வருமானத்தை கொண்டு டெவலப்மெண்ட் பண்ணு. அதுதான் அந்த குரல் அழகாக சொல்வார். எடுத்த உடனே பெரிய அம்பானி மாதிரி வரணும், பெரிய டாட்டா பிர்லா மாதிரி வரணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்க நினச்சியா பிறகு அதில் லாபம் வருமோ நட்டம் வருமோ அப்படின்லாம் யோசனை பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதில் முயற்சி செய்யணும். அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். கஜினி முகமது 18 தடவை படையெடுத்தான் இந்தியாவை. 18வது முறை தான் வெற்றி கண்டான். அவன் 10 முறை தோற்று போட்டான். போனால் தோற்று போடுவான்னு நினச்சிருந்தானா இந்தியாவை ஜெயிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி 18வது முறையும் தோற்றுருந்தான் இன்னும் 10 தடவை முயற்சி செஞ்சுருப்பான். நாமளும் இறக்கும் வரைக்கும் முயற்சி செய்யணும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீ நினைக்கிறது உண்மையாகவும் நல்ல செய்தியாகவும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவார். இதுதான் இந்த குரலில் வள்ளுவர் சொல்கிறார். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் நல்ல குரலோடு. நன்றி, வணக்கம்.